வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தற்போது இலங்கை அரசியலில் புலி அரசியல் பேசப்பட்டு வருகிறது. புலிகள் தொடர்பான பல்வேறு விடயங்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வெளியிட்டு வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு புலிகளை எவ்வாறு தோற்கடித்தோம், 2009ஆம் ஆண்டு புலிகளை தோற்கடிப்பதற்காக 2009ற்கு முன்பு எவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளையும் வல்லரசு நாடுகளின் உதவியுடன் எவ்வாறான போரியல் நகர்வுகளையும் செய்தோம் என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள், அப்போது ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது நாட்டு மக்களுக்கு உண்மையான விடயத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களும் பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு இனவழிப்பு போரில் எந்தெந்த உலக நாடுகள் ஈடுபட்டது, யார் யார் ஆயுத வளங்கள் செய்தார்கள் என்பது தொடர்பாக தமிழ் மக்களும் தற்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழீழ போரின் போது இலங்கை இராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான உள்நாட்டு போர் 2002ஆம் ஆண்டளவில் மிக உச்சத்தை தொட்டிருந்தது. இதில் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகளுக்கும் இடையில் கடற்பகுதியில் இடம்பெற்று வந்த சண்டை அக்காலத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாகும். இதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தரையில் அவர்கள் யுத்தத்தை மேற்கொள்வதற்காக தொடர்ந்தும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உள்நாட்டு போரை முன்னெடுத்து செல்வதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் கடல் மார்க்கமாக மேற்கொண்ட ஆயுத விநியோக நடவடிக்கைகள் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. அவர்கள் கடல் விநியோக நடவடிக்கையை நம்பித்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இவ்வளவு காலமும் தங்களுடைய உள்நாட்டு போரை முன்னெடுத்திருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகள். ஆகவே தமிழீழ விடுதலை புலிகளிற்கு கடல் மார்க்கமாக வரும் இந்த ஆயுத வளங்களை தடுத்து நிறுத்தினால், ஆயுத கப்பல்களை மூழ்கடித்தால் தான் இந்த 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரலாம், விடுதலை புலிகளை தோற்கடிக்கலாம் என்று ஒரு ராஜதந்திர நகர்வு, ஒரு ராஜதந்திர முடிவு 2009ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு கால பகுதியில் எட்டப்பட்டிருந்தது. அக்கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுத வளங்களுக்காகவும் தங்களுடைய இராணுவ தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து செல்வதற்காகவும் தங்களுடைய போராட்டத்தை அழிவின்றி தொடர்வதற்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய கடற்புலிகளை மிகவும் பெரும் பலத்துடன் வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கடற்புலிகளை பெரும் பலத்துடன் வைத்திருந்ததன் நோக்கமாகத்தான் தமிழீழ விடுதலை போராட்டம் இத்தனை வருடங்களாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு தசாப்தத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகள் தொடர்பான அவர்களுடைய திறமைகள், அவர்கள் பற்றிய மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்றை இலங்கை அரசாங்கத்தினுடைய ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க இந்த ஆய்வை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையுடன் மேற்கொண்டிருந்தார். அமெரிக்க பாதுகாப்பு துறையால் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மதிப்பாய்வு தரவுகள் பிற்காலத்தில் விடுதலை புலிகளை எதிர்ப்பதற்கு மிகவும் பாரிய அளவில் உதவியதாக வசந்த கரணகுட தொடர்பில் எழுதப்பட்ட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜூன் 1991ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் அப்போதைய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சிசில் வைத்தியரட்ன விடுதலை புலிகளை முற்றிலுமாக எதிர்க்க ஒட்டுமொத்த ஒரு ஆவணத்தை கோடிட்டு காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இந்த நூலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அன்று தொட்டு இன்று வரை கடல் வழியாக தங்களுடைய போராட்டங்களை நம்பியிருக்கிறார்கள். இந்த ஆயுத வளங்களை, அதாவது கடல் வழியாக அவர்களுக்கு வரும் ஆயுத வளங்களைத்தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். இந்த ஆயுத வளங்களை தடுத்து நிறுத்தினால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை உள்நாட்டில் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இராணுவ தளபதி தெரிவித்ததாக இந்த நூல் விளக்கி இருக்கிறது. ஆனால் இதனை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தனித்து அப்போது செயல்படுத்த முடியாத கடினமான சூழ்நிலை இருந்தது. அக்காலத்தில் விடுதலை புலிகளுடைய கை ஓங்கி இருந்தது. அதிலும் கடற்புலிகளின் கை என்பது ஸ்ரீலங்கா கடற்பரப்பில், இலங்கையினுடைய கடற்பரப்பில் மிக வலுவாக இருந்தது. இந்த மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக அமெரிக்க பசிபிக் கட்டளையைச் சேர்ந்த ஒரு சிறப்பு குழு ஒன்று 2002ஆம் ஆண்டு கொழும்பில் நிறுவப்பட்டது. 2002ஆம் ஆண்டு அமெரிக்க பாதுகாப்பு துறை அறிக்கை மற்றவற்றுடன் விடுதலை புலிகளின் ஈர்ப்பு மையம் கடல் வழியாக ஆயுதங்களை மீண்டும் வழங்குவதாகும் என்றும், இந்த ஓட்டத்தை நிறுத்துவது மிக உயர்ந்த முன்னுரிமைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியதாக இந்த நூல் தெரிவிக்கின்றது. கடற்படை நடவடிக்கைகள் கடலோர நீரில் இருந்து நடுக்கடல் கால்வாய்களுக்கு ஆயுத பரிமாற்ற புள்ளிகளை காட்டுகின்றன என்றும், இலங்கை நீண்ட தூர கண்காணிப்பு திறன்களையும் அத்தகைய பரிமாற்றங்களை நிறுத்தும் திறன் கொண்ட கடல்சார் இடைமறிப்பு கப்பல்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அந்த அமெரிக்காவினுடைய ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக
இந்த நூல் விவரிக்கின்றது. 2003ஆம் ஆண்டு கடற்படையின் கிழக்கு தளபதியாக கருணகுடன் நியமிக்கப்பட்ட போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் புதிய முகாம்களை அமைப்பதை தடை செய்யும் பிரிவு இருந்த போதிலும் உண்மையில் திருகோணமலை துறைமுகத்தின் முகத்துவாரத்திற்கு சற்று தெற்கே விடுதலை புலிகள் புதிதாக முகாம்களை அமைத்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். திருகோணமலை துறைமுகத்தை விடுதலை புலிகள் முற்றுகையிட்டால் யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் பொருட்கள் மற்றும் துருப்புக்களின் நகர்வுகள் நிறுத்தப்படும் என்றும் ஸ்ரீலங்கா ராணுவம் அச்சம் கொண்டிருந்தது. இதன் விளைவாக போரில் மிகவும் வித்தியாசமான திருப்புமுனை ஏற்படும் என்றும் கருணகுட அன்றைய அரசியல் அதிகாரிகளை எச்சரித்ததாக இந்த நூல் விளக்குகிறது. உண்மையில் அத்தகைய சாத்தியக்கூறு முன்னர் குறிப்பிடப்பட்ட இலங்கை குறித்த அமெரிக்க பாதுகாப்பு துறையின் 2002 அறிக்கையில் கூட தீவிரமாக கருதப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுவதாக குறித்த புத்தகம் விவரிக்கின்றது. ஆகவே விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டத்தின் நகர்வுகள், அவர்களுடைய விடுதலை புலிகளுடைய கடற்புலிகளின் நகர்வுகளை மிக துல்லியமாக தங்களுடைய மதிப்பாய்வின் மூலம் ஆராய்ந்த அமெரிக்க கடற்படை, அமெரிக்க பாதுகாப்பு துறை கடற்புலிகளை முதலில் அழிப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். 2002ஆம் ஆண்டிற்கு பின்புதான் கடற்புலிகளின் நடமாட்டம், கடற்புலிகளின் நகர்வுகளை கட்டுப்படுத்தினால், அதை முற்றாக நிறுத்தினால்தான் அவர்களுக்கு வருகின்ற ஆயுதங்கள் நிறுத்தப்படும். இங்கே உள்நாட்டில் விடுதலை புலிகளுடைய நகர்வுகளை வெற்றிகரமாக முறியடித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அமெரிக்கா ஆய்வு திடமாக இலங்கை அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்தது. இதன் பிறகுதான் 2002ஆம் ஆண்டிற்கு பின்புதான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வருகை தந்த பல கப்பல்கள், நவீன ஆயுதத்துடன் வருகை தந்த பல கப்பல்கள் அமெரிக்க படையின் உதவியுடன் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த கப்பல்கள் முல்லைத்தீவிற்கு வந்து விடுதலை புலிகளுடைய கையில் கிடைத்திருந்தால் இந்த 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரை கனவில் கூட நினைத்திருக்க முடியாது என்று சொல்லி அண்மையில் விமல் வீரவன்சவும் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். ஆகவே ஸ்ரீலங்கா கடற்படை விடுதலை புலிகளுடைய இந்த கப்பலை அமெரிக்காவின் ஆய்வின்படி மூழ்கடித்ததுதான் 2009ஆம் ஆண்டு இந்த இறுதிப் போரை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா தான் மிக முக்கியமாக இந்த திட்டங்களை செய்வதற்கு உதவியதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது.